நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நேரா நான் ஆஃப் த வேலேருந்து வரேன். 5வது வரைக்கும் நீங்கள் படிச்சீங்களா? அதுக்கப்புறம் என் படிப்பை நிறுத்திட்டீங்க? அதுக்கப்புறம் வீட்டில் பிரச்சனை வந்துச்சு. அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை வந்துச்சுங்க சார். அப்பா விட்டுட்டு போயிட்டாரு. அப்பா விட்டுட்டு போயிட்டாரு. அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அப்பா அவ்வளோ ஒர்க் போக மாட்டார். தண்ணி அடிச்சுட்டு வீட்டில் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பார். அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அம்மா ஊர்லேயே களை வெட்டுற வேலை அதுக்கெல்லாம் போயிட்டு அவங்க தான் எங்களுக்கு சாப்பாடு போட்டுருந்தாங்க. எத்தனை பிள்ளைங்க நீங்கள்? எனக்கு ஒரு தம்பி தங்கச்சி இருக்காங்க சார். அம்மா தினமும் ஒரு 40 ரூபாய்க்கு சம்பாதிப்பாங்க. அதை தான் ரேஷன் கடையில் கொடுத்து அதான் சாப்பிட்டு. ஸோ 5ஆம் கிளாஸோட வீட்டில் நிலைமை சரியில்லைனாலும் படிப்பை நிறுத்திட்டீங்க. ஆமாங்க சார். அப்புறம் என்ன பண்ணீங்க படிப்பை நிறுத்திட்டு? பெங்களூர் அம்மா நான் தம்பி தங்கச்சி எல்லாரும் பெங்களூர் போயிட்டாங்க சார். போயிட்டு? அப்பா எங்களை விட்டு தனியாக போயிட்டார். அவர் எங்கே போனாருன்னு தெரியல. சரி. அங்கே போயிட்டு நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க சார். என்ன வேலை பார்த்தீங்கப்பா? ஃபஸ்ட்டு போனதும் கார்பெண்டர் வேலைங்க சார், தச்சுற. ஸோ அப்போதைக்கு 12 வயசில் 11 வயசில் குடும்பத்தை காப்பாற்றுற பொறுப்பு உங்ககிட்ட இருந்துச்சு. ஆமாங்க சார். நீங்கள் வேலைகளுக்கு போயிட்டு இருந்தீங்க. தென் இது வரைக்கும் நான் தான் ஃபஸ்ட் டைம் சார். நல்லா படிக்கணும்னு ரொம்ப ஆசை வேறு. ஆ ஆனாலும் ஃபேமிலி சுச்சுவேஷன் கண்டிப்பாக அம்மாவை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த இதெல்லாம் தூக்க வச்சுட்டாங்க. மரம்லாம் தூக்கிட்டு போய் தச்சுற வேலை இல்லை, மரம்லாம் தூக்க வச்சுட்டு அதெல்லாம் சம்பளமே தரல. உனக்கு வேலை கற்றுக்கிற வரைக்கும் சம்பளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேலை கற்றுக்கிட்டு அப்புறம் ஒரு நாளைக்கு 80 ரூபா சம்பளம் வாங்க ஆரம்பிச்சேன். ஆனால் அந்த காசு எனக்கு பத்தலைங்க சார். அதுக்கப்புறம் கட்டட வேலைக்கு இங்கே போயிட்டேன். கட்டட வேலை அப்போது நான் அந்த வயசில் எனக்கு 150 ரூபா கொடுத்தாங்க சார், மம்முட்டி வேலை அப்போது. அதுக்கப்புறம் ஊருக்கு ஒரு டைம் பொங்கலுக்காக வீட்டுக்கு வந்துடுங்க சார். அப்போ எங்கள் ஊர்லேயே கைலாயபுரம் வரும் சார், தருமபுரி மாவட்டம். அங்கே வந்து குழந்தை தொழிலாளர் பள்ளின்னு இருந்துச்சுங்க சார். இதுக்கு முன்னாடி எனக்கு என் கூட வேலை செஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு முன்னாடி அங்கே ஊருக்கு போயிருந்தாங்க. அவங்களும் அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் அப்போ வந்து தருமபுரியிலேருந்து அந்த பகுதியிலேருந்து பெங்களூருக்கு குழந்தை தொழிலாளராக உங்களை மாதிரி போனவங்க உண்டு. ஆமாங்க சார். 8th வரைக்கும் அங்கே படித்தேங்க சார். 9th 10th கவர்மெண்ட் ஸ்கூல், ஊத்தங்கரை கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். 10th 460 எடுத்தேன். 10th 460. 460. அதுக்கப்புறம் மறுபடியும் வேலைக்கு போயிட்டேங்க சார். எப்போல்லாம் 9th லீவ்லேயும் வேலைக்கு போயிட்டேன், ஒரு 10th லீவ்லேயும் வேலைக்கு போயிட்டேங்க சார். நம்ம இப்போ பாப்பா இருக்காங்க, நிறைய இருக்குங்க சார். 10th லீவில் மறுபடியும் வேலைக்கு? ஓகே, வேலைக்கு போயிட்டேங்க சார். 11th ஜாயின் பண்ணிட்டீங்களா? இல்லை ரிசல்ட் வந்துச்சு, வீட்டில் ஃபோன் பண்ணி சொன்னேன், 460க்கு ஸ்கூல் சேர்த்துறீங்களா இல்லையா? இல்லை நிறைய கடன் இருக்குது தம்பி, அடுத்த வருஷம் வந்துக்கலாம் படிச்சுட்டு இது அங்கேயே வேலை செஞ்சுட்டு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆரம்பித்து ஒரு 1.5 மாதம் அங்கேயே கோயம்புத்தூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ கோயம்புத்தூர் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். 460 மார்க் எடுத்தும் ஸ்கூலில் சேர முடியாமல் குழந்தை தொழிலாளராகவே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் தருமபுரி கலெக்டர் மேடம் அமுதா மேடம் அவங்க ஃபோன் பண்ணி கலெக்டர் ஆஃபீஸ் வர சொன்னாங்க சார். அவங்களே? ஆமாம். குட். அங்கே போயிட்டு அவங்கள மீட் பண்ணி அவங்களே நான் தனியார் ஸ்கூலில் சேர்த்து விடுறேன், நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு தருமபுரி ஸ்கூலில் எல்லாமே ஃப்ரீயாக சேர்த்து விட்டாங்க சார். அந்த ஸ்கூல்லே படிச்சிங்களா? 11th 12th ரெண்டுமே? ஆமாங்க சார். சூப்பர். எவ்வளோ மார்க் 12th? 1123 சார். 1123. ஃபர்ஸ்ட் குரூப்பில்? ஆமாங்க சார். பயாலஜி மேக்ஸ் அந்த குரூப். இப்போ என்ன சார் இருக்கீங்க? சார் இப்போ சேலம் மெடிக்கல் காலேஜில் MBBS செகண்ட் இயர் படிச்சேன். சேலம் மெடிக்கல் காலேஜ் செகண்ட் இயர் MBBS. நான் 11th 12th அங்கே ஸ்கூலில் படிக்கும்போது பாப்பா போய் ஸ்கூல் படிக்க முடியல சார், இன்னும் போகலை. அப்போது வீட்டுக்கு பிரச்சனைக்கு என் பாப்பா தான் வேலைக்கு போய்ட்டு இருந்துச்சு. பாப்பா வேலைக்கு போயிட்டு தான் எங்கள் வீட்டுக்கு சம்பளப்பட்டு இருந்துச்சு. இப்போ நான் மெடிக்கல் சேர்ந்த முன்னாடி பாப்பாவை இப்போது டுட்டோரியலில் சேர்த்து 8th படிக்க வச்சுருக்கேன் சார். தம்பியும் 8th இப்போ படிக்கிறேன் சார். அவன் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கான் சார். டாக்டருக்கு படித்து முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? அதான் மக்களுக்கு ஒரு தரமான சேவை தான். குட், ஆல் தி பெஸ்ட், வெரி குட், வெல் டன், எக்ஸலென்ட்.